சில நேரங்களிலே சிலருக்கு இந்த வழியில தான் அற்புதம் நடக்கும்னு சில வழிகள் இருக்கும். பெதஸ்தா குளத்துல நீங்க பார்க்கும்போது அந்த பெதஸ்தா குளத்திலே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அந்த பெதஸ்தா குளத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனா அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தை கலக்குவாங்க. அந்த குளத்தை கலக்கும் போது அற்புதம் நடக்கும். அந்த குளத்தை கலக்கும் போது விடுதலையாகி வெளியே போவாங்க. அப்போ வெளியில இவங்க அற்புதம் பெற்றுக்கொண்டு வெளியே போகும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்ப தூதன் கலக்குனாரா? உடனே ஆமா இப்ப கலக்குனார். ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல இருந்து ஒரே ஒருவன் மட்டும் எப்படி வரான் அப்படின்னு சொன்னா, அவன் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வர்றான். அப்போ ஒருவேளை நிறைய பேர் அவனை பார்த்து, என்னப்பா இப்ப ஏதாவது குளத்தை கலக்குனாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷன் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இல்ல இப்பெல்லாம் குளத்தை கலக்கவே இல்லையே. அப்ப நீ எப்படி சுகப்பட்ட? நீ இத்தனை வருஷமா வியாதியா இருக்கிறவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீ உனக்கு எப்படி சுகம் கிடைச்சிருச்சு? உனக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? குளத்தை கலக்கல, தூதன் வரல. அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என்னை ஒருத்தர் தேடி வந்தார், அவர் என்னை சுகப்படுத்தினார் அப்படின்னா நான் நம்புறேன். எல்லாருக்கும் கொடுக்கிற பாணியில, எல்லாருக்கும் கொடுக்கிறது போல ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு போய் இப்படி இருந்தாதான் அற்புதம் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சாருன்னா எல்லாருக்கும் செய்கிறது போல அல்ல, கர்த்தர் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா இதுவரையிலும் யாருடைய லிஸ்ட்லையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய யோசனையிலையும் இல்லாம, இதுவரையிலும் யாருடைய நாலேஜுக்கும் இல்லாம ஒரு அற்புதத்தை நமக்காய் கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ரத்னபுரியில சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல ஒரு விசை ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதற்காக போனேன். அப்போ ஜெபிக்கிறதற்காக போகும்போது ஒரு பச்சை குழந்தைய, ரெண்டாவது ஒரு குழந்தைய அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டாவது குழந்தைய வச்சிருக்கும் போது அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்தை அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த சின்ன வயசுலயே அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிஸ்டருக்கு அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு பலவீனம் அப்போ ஏதோ ஒரு சின்ன கோளாறுல இந்த கர்ப்பப்பைக்கு போகிற ஒரு டியூப்ல அது ஒரு சின்ன பிரச்சனையாகி அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்போ அது ஒரு 2 டியூப் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டர்கள் அப்பவே என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இல்ல திருமணம் ஆனா கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம், அது நடக்காது, ஏன்னா டியூப் இந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத உடனே அவருடைய கணவனார் இதை கேள்விப்பட்டாரு. இந்த மாதிரி இவங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது, அதுல ஒரு டியூபை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அதனால தான் குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஏமாத்தி என்ன நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, எனக்கு குழந்தைய பெத்தெடுக்க முடியாத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டானதுனால இந்த சிஸ்டர் டெய்லி காலையில் அவருடைய கணவனார் வீட்டை விட்டு போன உடனே ரூமை சாத்திட்டு ஒவ்வொரு நாட்களும் முழங்கால் படிட்டு டெய்லி அழுதுட்டே இருந்திருக்கிறாங்க. கரெக்டா ஒரு 3 months, ஒரு 3 மாதத்துல கர்த்தர் அவர்கள் கருதரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அப்போ அவருடைய ரிசல்ட்டை பார்த்த அந்த டாக்டர்ஸ் நீங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ உங்களை நீங்க வழிபடுகிற அந்த கடவுள் தான் அப்படி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தையை கொடுத்து கர்த்தருளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கடந்து போகிற வழி, எல்லாரும் போகிற வழியிலே உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். எல்லாரும் போன பாதையிலே நீங்க திரும்பி வந்திருக்கலாம். சிலருக்கு சில பிரேயருக்கு போன உடனே அந்த பிரேயர்ல நீங்க இருந்த அதே பிரேயர்ல நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கலாம். ஆனா நீங்க அதை வெறுமையாய் நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், எத்தனையோ ஜெபத்துக்கு நான் கலந்துகிட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் தரலையே, எனக்கு அற்புதம்
அற்புதம் தரலையே, எனக்கு எந்த வழியாய் அற்புதம் கிடைக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை, உங்களுக்கென்று ஒரு தனி அற்புதத்தை, உங்களுக்கென்று ஒரு தனி காரியத்தை, யாரும் கடந்து போகாத, யாரும் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத உங்க சாட்சி ஒரு ஸ்பெஷலா மாற போகிறது. இதுவரையிலும் யாரும் சொல்லிராத ஒரு சாட்சியை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். யோசேப்பை சாட்சி சொல்லும்படியாக எழுப்பி விட்டால் யோசேப்பு சொல்லுவார், யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். அதே போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு புதிய சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவே. நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். கண்டிப்பாக நான் கைவிடப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை. என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை கிருபையாய் தாங்குது.